நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் பாக முகவர்கள் பூத் ஏஜென்ட்ஸ் ஆலோசனை கூட்டம் VL நகரில் அமைந்துள்ள மாவட்ட கழகம் அலுவலகம் அருகில் நடைபெற்றது. தலைமை மற்றும் முன்னிலை இக்கூட்டத்திற்கு திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமை தாங்கி தேர்தல் பணிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள், மாநகர கழக செயலாளர், மண்டல குழு தலைவர் மு. மதிவாணன், சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், கதிரவன், சட்டமன்ற தொகுதி பார்வையாளர், பகுதி கழக செயலாளர்கள் மோகன், ராஜ் முகமது, விஜயகுமார், பாபு, மணிவேல். கூட்டத்தின் நோக்கம் எதிர்வரும் தேர்தல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்வது, கழக அரசின் சாதனைகளை இல்லங்கள் தோறும் எடுத்து கூறுவது, தேர்தல் நாளன்று விழிப்புணர்வோடு இருந்து தேர்தல் வாக்குப்பதிவு மையத்தில் செயல்பட வேண்டுமென பாக முகவர்கள் தீவிரமாக பணியாற்றுவது குறித்து விரிவாக எடுத்து கூறப்பட்டது. இக்கூட்டத்தில் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஏராளமான பாக முகவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். News20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் H. பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும். பிபிஎஸ்எஸ் என்னுடைய ரமலான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய அறுவடையை நோக்கி நாம் இன்றைக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதல் தொகுதியாக BLA2 கூட்டம் திருச்சி கிழக்கிலிருந்து நாங்கள் தொடங்குவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. இங்கே உரையாற்றிய நம்முடைய மாநகர செயலாளர் கோட்ட தலைவர் மதிவாணன் சொன்னது போல இந்த மாவட்டம் பல்வேறு சாதனைகளை, பல்வேறு நல்ல பெயர்களை எல்லாம் இன்னைக்கு தலைமையிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாவட்ட கழக செயலாளருடைய வழிகாட்டுதல்படி என்று சொன்னார். இது தனிப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு உடன்பிறப்புகளுக்கும் சொந்தமான அந்த பெயராகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். என்னதான் நாங்கள் பல்வேறு அறிக்கைகள் நாங்கள் விடுகிறோம், தலைமையில் சார்ந்து இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் என்று அந்த ஆணை ஏற்று அடுத்து நாங்கள் யாரை கூப்பிடுறோம்? மாநகர செயலாளரை கூப்பிடுறோம், அடுத்தது அவர் பகுதி செயலாளரை கூப்பிடுறாரு. உடனடியாக உங்களை போன்ற உடன்பிறப்புகளை கூப்பிட்டு அதை மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இதை நடத்தி காட்டுகிறோம். அடுத்த நாள் முரசையில் வந்த 2 மாவட்டம், ஒன்று நம்முடைய திருச்சி மாவட்டம், மற்றொன்று முத்தமிழர் கலைஞரை தந்த திருவாரூர் மாவட்டம் என்கின்ற அந்த பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். பலமுறை மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்திலே நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்து அவர் தலைவர் அவர்கள் நம்மளை பாராட்டினார் என்று சொன்னால் அதன் பின்பு மறைந்திருக்கின்ற உங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் தான் காரணம் என்பதை நாங்கள் என்றைக்குமே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு இன்னும் ஒரு 30 நாட்களிலே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல், பொது தேர்தல். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியோட பிரச்சாரம் நிறைவடையும். அந்த 21ஆம் தேதி வரைக்கும் நாம் பணியாற்றிட போகிறோம். தமிழகத்துடைய முதலமைச்சர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ நிற்பது முத்தமிழர் கலைஞர்.